மீண்டும் போரை ஆரம்பித்து விட்டார்கள் இஸ்ரேலியர்கள். போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்த பிறகு இஸ்ரேல் லெபனானுக்குள் போட்டு ஹிஸ்புல்லாவை தாக்குறோம் என்று பொதுமக்கள் எல்லாரையும் அழித்து ஈரான் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. இப்போது இந்த போரை நிறுத்தாமல் இஸ்ரேல் தூண்டி அடிப்பதின் காரணம் இதில் சவுதி அரேபியாவும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் பின்னணியில் இருக்கலாம். ஆனால் இஸ்ரேலுடைய பெஞ்சமின் நேதன்யாகு என்ன சொன்னார்? அமெரிக்க அதிபருடைய கோரிக்கை ஏற்று நாங்கள் போரை நிறுத்த போகிறோம் என்றுதான் இஸ்ரேல் சொல்லியது. இந்த 10 கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை நடக்கிறது. அமெரிக்கா இந்த போரில் இனி ஈடுபடாது. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் சர்வதேச பார்வையாளர் சுஃபியான் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். போரானது ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் ரொம்பவே முற்றிட்டே போச்சுன்னே சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா நிறுத்தி வச்சிருக்காங்க போரை. இதற்கு காரணம் என்ன சார்? இந்த போர் 40 நாட்களை எட்டிய நிலையிலும் அமெரிக்காவில ஜெயிக்க முடியல. முக்கியமாக அமெரிக்கா வெற்றி பெற இயலாமைக்கு காரணம் இந்த போரில் தனது முழுமையான வல்லாதிக்கத்தை ஈரான் நிலைநிறுத்தி விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த போரினுடைய சாதக பாதகங்களை பார்க்கிற போது அமெரிக்கா இந்த போர்ல இருந்து எப்படியாவது தப்பிவிட வேண்டும் என்று அவர்கள் எண்ணினார்கள். ஏனால் அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் மிகுந்த குறைவாக இருந்தது. பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது, அமெரிக்காவினுடைய பொருள் செலவு. இதுவரை இந்த போருக்கு அமெரிக்கா 25 லட்சம் கோடி ரூபாய், 250 பில்லியன் என்கின்ற அளவிற்கான செலவுகளை அமெரிக்கா செய்திருப்பதும் ஒரு பெரும் சிக்கல் அமெரிக்காவுக்கு. மூன்றாவது, அமெரிக்காவுடைய ஆயுத கிடங்குகளில் சரியான ஆயுதங்கள் இல்லை. அப்ப தொடர்ந்து அமெரிக்கா தனது பிராக்சிகளாக இருக்கும் இஸ்ரேல், அதே போன்று மத்திய கிழக்கில் சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் போன்றவர்களை அவர்கள் வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் அமெரிக்காவுக்கு ஆயுதங்கள் நிறைய தேவை. ஆனா அமெரிக்காவிட்ட ஆயுதங்கள் இல்லை. அமெரிக்காவுடைய பணபலம் பிரச்சனை ஏற்படுகிறது. உள்நாட்டில் இந்த போரை நிறுத்த வேண்டும் என்கின்ற குரல்களும் வந்துவிட்டது. ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி நேற்று முன்தினம் மாலை ஒரு காணொலியை அவர் வெளியிடுகிறார் தனது ட்வீட் தளத்துல, அதாவது எக்ஸ் சோசியல் தளத்துல. அவர் என்ன சொல்றாருன்னா, நரகத்தின் வாசல் திறக்கப்படும் என்று சொன்னவர் நேற்று பலாயிரம் ஆண்டுகளான ஈரானுடைய நாகரிகம் அழிக்கப்படும், ஈரானுடைய கட்டமைப்புகள் துவம்சம் செய்யப்படும், இனி ஒருபோதும் ஈரானுடைய நாகரிகம் திரும்பாது, காட் பிளஸ் யூ, கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இப்ப உலகமே பதற்றத்துல ஆயிட்டு, அமெரிக்கா என்னடா இப்படி அழித்து போயிடுவார்களோ? அவங்க பார்க்கும்போது பாலங்கள் அழிக்கப்படும், தரை மார்க்கம் அழிக்கப்படும், கட்டமைப்புகள் அழிக்கப்படும், மக்கள் வாழும் அடுக்குமாடி குடியிருப்புகள் அழிக்கப்படும் என்றெல்லாம் சொல்லப்பட்ட ஒரு நேரத்தில் அமெரிக்கா திடீரென விடியற் காலம், நம் நேரம் 5:30 மணி இருக்கும். இந்த நேரத்தில் அமெரிக்கா ஒரு பீஸ் ப்ராசஸ் அறிவிக்கிறாங்க. நாங்கள் சமாதானமாக போகிறோம், போரை நிறுத்த போகிறோம், பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செய்தது என உலகமே அதிர்ச்சியாக விடிந்தது. இந்தியாவுடைய அன்று காலை விடுகின்ற போது ஒரு அதிர்ச்சி விடியலாக இருந்தது. ஆனால் அது சந்தோஷமான விடியல் தான். ஏனென்று சொன்னால் பாகிஸ்தான் தான் இதற்கு சமரசம் செய்தார்கள். நம் நாடு சமரசம் செய்யவில்லை, மத்திய கிழக்கில் யாரும் சமரசம் செய்யவில்லை, கத்தர் சமரசம் செய்யவில்லை. அமெரிக்காவுக்கு ரொம்ப நெருக்கமான நாடுகளில் ஒன்று பாகிஸ்தான். ஆக பாகிஸ்தானை பிடித்து, நான் சொல்வது நியூயார்க் டைம்ஸினுடைய செய்தி, அமெரிக்கா பாகிஸ்தானை பிடித்து, பாகிஸ்தான் சீனாவை பிடித்து, சீனா ஈரானிடத்தில் பேசி கடைசியில் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று உலகம் எதிர்பார்த்தது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஈரான் 10 தீர்மானங்களை கொடுத்தது பாகிஸ்தான் கையில். ஏன் நாங்க போற நிறுத்தணும்னா இந்த 10 கோரிக்கைகளும் நீங்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும். யார் சொல்றா? ஈரான். பாயிண்ட் நம்பர் 1, எங்க மேல விதிச்ச தடைகளை, இதுவரைக்கும் 47 வருஷமா ஒரு பொருளாதார தடை, ஈரான் யார்கிட்ட பிசினஸ் பண்ண முடியாது, பேங்க்ல டிரான்சாக்சன் பண்ண முடியாது, இதை நீக்கணும். 1. 2வது, முடக்கப்பட்டிருக்கிற உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எங்க சொத்துக்களை திருப்பி கொடுக்கணும். இது 2வது. 3வது, எல்லா கப்பல்களும் போகிற
பார்ஷியன் வளைகுடாவில் இருக்கும் ஹெர்மூஸ் ஜலசந்தியில இட் இஸ் a integral part of our sovereignty. எங்களுடைய இறையாண்மைக்கு உள்ளாகிய இந்த இதை we have a right to do everything for our own, எங்களுக்கான அந்த துறை நிலையில் எங்களுக்காக பயன்படுத்த எங்களுக்குத்தான் அதில் உரிமை இருக்கு. ஏன்னா கடலாக இருந்தாலும் அது எங்கள் பிராந்தியத்தை சார்ந்தது. உலகத்தில் உள்ள கப்பல்கள் எல்லாம் போகும், அது நாங்க தான் அதுக்கு உரிமை கொண்டாடுறோம். பாயிண்ட் நம்பர் 3. பாயிண்ட் நம்பர் 4, எங்கள் பிராக்சிகள் ஹிஸ்புல்லா, ஹமாஸ் இவர்களின் மீது நடந்த தாக்குதல்களை நிறுத்த வேண்டும். 5வது குறிப்பாக அணு ஆயுதங்களை நாங்கள் முறைப்படுத்தி நல்ல திட்டங்களுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம். 6வது இந்த மாதிரி ஒரு 10 கோரிக்கை. ஆனால் இந்த 10 கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் நாளை வெள்ளிக்கிழமை மாலை பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை நடக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில பாகிஸ்தானுடைய சஃபா ஷெரீப் மற்றும் அசீம் முனீர், அமெரிக்காவின் சார்பில் ஸ்டீவிட்காப் குஷ்னர் மற்றும் துணை ஜனாதிபதி ஜெடி வான்ஸ், அதே போன்று ஈரானுடைய சார்பில் பக்கர் கலிபாப், மசூஸ் பெசஸ்கியான், இப்படி முக்கியமான தலைவர்கள் எல்லாம் கலந்து இந்த பேச்சுவார்த்தை நடக்க போறதாக உலகம் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு அளவுக்கு மேல வந்து எரிபொருள் தட்டுப்பாட்டை உலகம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவ்வளவு பெரும் சிக்கல்ல வந்துடும். எல்லா நாடுகளுமே சரி பரவாயில்ல, நமக்கு ஒரு நல்ல சந்தோஷமான செய்தி எரிபொருள் கிடைக்கும் என்று இருக்கிற போது போர் முடிவுக்கு வந்த உடனே உலக மார்க்கெட்ல பெரிய சரிவு ஏற்பட்டது. மளமளன்னு எண்ணெய் விலை குறைந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக நேற்று மாலைக்கு பின்பு நிலைமை மாறியது. என்ன மாலைக்கு பின்பு நிலைமை மாறியது என்று கேட்டால், மீண்டும் போரை ஆரம்பித்து விட்டார்கள் இஸ்ரேலியர்கள். ஆனால் இஸ்ரேலுடைய பெஞ்சமின் நேதன்யாகு என்ன சொன்னார்? அமெரிக்க அதிபருடைய கோரிக்கை ஏற்று நாங்கள் போரை நிறுத்த போகிறோம் என்றுதான் இஸ்ரேல் சொல்லியது. இந்த கோரிக்கையில் 10வது கோரிக்கை என்னன்னா, லெபனானின் மீது தாக்குதலை நடத்தக்கூடாது. நிறைய கோரிக்கைகளை கொடுத்திருந்தாங்க ஈரான். அதுல 10வது கோரிக்கை லெபனானின் மீது தாக்கக்கூடாது. ஆனா நேற்று வெறி பிடித்து விரக்தியான இஸ்ரேல் 250 பேரை கொலை பண்ணி போட்டாங்க, குண்டை போட்டு. பல நூற்றுக்கணக்கானவர்கள் படுகாயம் அடைந்து விட்டார்கள். வான்ல ஒரு 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் ஒரே நேரத்துல 50 விமானங்களை 10 நிமிஷத்துல குண்டு போட்டிருக்காங்க. 160 குண்டுகள். இதுல 250 பேர் இறந்துட்டாங்க. இப்ப என்னன்னா உலகம் ஃபுல்லாவே ரொம்ப கொதியாயிற்று. போரை நிறுத்தணும்னு சொல்லி நாளைக்கு பேச்சுவார்த்தைன்னு வச்சு அமெரிக்காவும் ஈரானும் எல்லாம் சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க. ஒரு பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்துடலாம் அப்படின்னு இருக்கும்போது இஸ்ரேலுடைய இந்த தூண்டுதல் இப்போது மறுபடி போர் ஆரம்பிச்சிட்டு, அதுல எந்த மாற்று கருத்தும் அல்ல. அப்ப இப்ப போர் நிறுத்தப்படலையா? நிறுத்தப்படுறதுக்கு தான் இப்ப இஸ்ரேல் போர ஆரம்பிச்சுட்டாங்க. ஆரம்பிச்சுட்டா இப்ப 250 பேர் இறந்து போயிட்டாங்க. போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்த பிறகு இஸ்ரேல் லெபனானுக்குள் போட்டு ஹிஸ்புல்லாவை தாக்குறோம் என்று பொதுமக்கள் எல்லாரையும் அழித்து 250 பேரை கொலை செய்த பிறகு 160 நிலைகள்ல 10 நிமிஷத்திற்கு குண்டு வீசின பிறகு ஈரான் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. பீஸ் ப்ராசஸ்ல சீஸ்பயர்ல இந்த போர் நிறுத்தம் ஒன்று உண்டு, லெபனானின் கூட யாரும் பண்ணக்கூடாதுங்கிறது தான் அது அந்த செயல்பாடு. ஆனா அதை மீறி இப்பொழுது அவர்கள் தாக்கி இருப்பது பெரும் சிக்கலை ஏற்படுத்தி விட்டது. இப்போது இந்த போர் மறுபடி தொடங்கிவிட்டது. இப்ப என்ன நடக்க போகுது? இப்ப ஈரான் இதுல ஒரு பெரிய வல்லரசு நாடாக மாறி போய்விட்டது. அதை பத்தி நம்ம ஈரானுக்கான நன்மை என்பதை இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு தர்றேன். இப்ப இந்த போர் நிலை பெற்று முடிவுக்கு வருகிற நேரத்தில் இந்த அநியாயத்தை அவர்கள் செய்து விட்டார்கள். யாரு? இஸ்ரேலியர்கள். இப்ப நாளைக்கு பேச்சுவார்த்தை நடக்குமா? நாளைக்கு பேச்சுவார்த்தை நடந்தால் இந்த போர் முடிவில் என்ன கண்டிஷன் ஈரான் வைக்க போறார்கள்? இப்ப அமெரிக்கா என்ன நினைக்கிறது என்றால், எனக்கு கிடைத்த தகவலில் அமெரிக்கா இந்த போரில் இனி ஈடுபடாது, வெளியேறப்போதா? ஆமா, ஏன்னா அமெரிக்கா உள்நாட்டில் 67% மக்கள் போர் வேணாம் என்று சொல்றார்கள். அது மட்டுமல்ல, அமெரிக்காவுடைய செனட் சபை, அமெரிக்காவுடைய ரிபப்ளிகன் காங்கிரஸ் மற்றும் டெமோக்ராட்ஸ் எல்லா கட்சிகளுக்கிடையும் நாடாளுமன்ற பிரிவுகளுக்கிடையுமே இந்த போர் நமக்கு தேவையில்லாதது, இந்த போர் நடத்தப்பட்டது இஸ்ரேலியர்களுக்கு ஆதரவாகத்தான் டொனால்ட் ட்ரம்ப் இறங்கினார்.
எதுக்கு நம்ம இஸ்ரேலுக்கு போகணும்? நமக்கு நம்ம நாட்டு வேலையை பார்ப்போம். நாம பணத்தை கொடுத்து நம்ம ஒரு அவமானகரமா வேணுமா அப்படிங்கிற முடிவுக்கு அமெரிக்காவுடைய எல்லாரும் வந்துட்டாங்க. இப்ப இஸ்ரேலுக்கு ஆதரவாக டொனால்ட் ட்ரம்பும், வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, அதே போன்று பீட் ஹெட்செட் டிஃபென்ஸ் செக்ரட்டரி, இவர்கள் ஆதரவாகத்தான் இந்த போரை நடத்தினார்கள். இப்போது இந்த போர் அமெரிக்கா இஸ்ரேல்கிட்ட நேற்று கண்டனம் தெரிவிச்சிட்டார்கள். நீங்க போரை நடத்திக்கிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அமெரிக்கா பெரும் பணமும் செலவாகிறது. ஆயிரக்கணக்கான அமெரிக்க வீரர்களும் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள், கிட்டத்தட்ட 700-800 பேர். அது மாதிரி இல்லாம அமெரிக்காவுடைய தளங்கள் 15 தளங்களை ஈரான் நாசம் செய்து விட்டது. ஈரானுக்கு பெரிய சேதாரம், 10,000க்கு மேல ஈரான்ல இறந்துட்டாங்க. ஈரான் பாலத்திலிருந்து ஈரானுடைய மக்கள் கட்டமைப்பு எல்லாமே நாசம் செய்துட்டு, அதையும் மீறி இப்போது இந்த போரின் மூலம் ஈரான் ஒரு சர்வதேச பிராந்திய வல்லரசாக மாறி போய்விட்டது. அமெரிக்கா இந்த கோரிக்கைகளை ஏற்றால் தானே நாம் இந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவோம் சொன்னாங்க. அப்ப இந்த 10 அம்ச கோரிக்கை ஏற்றுக்கொண்டால் தான் பேச்சுன்னு தான் ஈரான் இதுவரைக்கும் சொன்னது. அப்ப அந்த 10 அம்ச கோரிக்கை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டதாக பாகிஸ்தான் உறுதிமொழி கொடுக்கப்பட்டு அந்த அடிப்படையில் தான் இந்த போர் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் நாளை தான் அதற்கு முழு வடிவம் கொடுக்கப்படும். ஏன்னா இப்ப இஸ்ரேல் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஈரான் இன்னும் கடும் கோபத்துல திருப்பி அடிக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா? ஆமா. இப்ப நாளை பேசும்போது, நாளைக்கு பேசுற தலைவர்கள் பக்கர் கலிபாம், அவர் தான் இப்ப தலைவர் ஈரானுக்கு. மசூத் பெசஸ்கியான், ஹி இஸ் a president of the country. அதே மாதிரி ஜேடி வன்ஸ், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் USA. பாகிஸ்தானுடைய அசீம் முனீர், அதே மாதிரி பிரதமர் சபாஸ் ஷெரீப், ராணுவ தலைவர் அசீம் முனீர். இப்படி எல்லாருமே சாதாரணமான தலைவர்கள் கிடையாது, எல்லாமே பெரிய பெரிய ஆட்கள். இப்ப அவங்க நாளைக்கு உட்கார்ந்து பேசும்போது இந்த 20 அம்ச கோரிக்கை, 10 அம்ச கோரிக்கையை என்ன செயல் வடிவம் கொடுக்கலாம் அப்படின்னு பேசுவாங்க. அப்படி பேசும்போது லெபனானுக்குள் இஸ்ரேல் போர் நடத்தி இருக்கிறதே, இதற்கு என்ன வழி நம்ம இன்க்ளூட் பண்ணாங்க. இந்த போர் நிறுத்தத்துல ஈரானுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த சீஸ்பயர் ப்ராசஸ்ல ஈரானுக்கு பொருளாதார தடை நீக்கணும், ஈரானுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த முடக்கப்பட்ட சொத்துக்களை கொடுக்கணும், ஹெர்மூஸுடைய அதிகாரத்தை எங்களுக்கு தந்துடணும், அணு ஆயுதத்தை நாங்க நல்ல வேலைகளுக்கு பயன்படுத்த எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயம் தான், அதெல்லாம் தப்பு இல்லை. IAEA எங்க நாட்டுக்குள்ள கண்காணிக்கலாம். திருப்பி கேட்டா அமெரிக்காவோட நாங்க வியாபாரம் பண்றதுக்கு தயாரா இருக்கோம், எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வரணும் அப்படிங்கிறது அது நல்ல விஷயம் தான். ஆனால் இப்போது இந்த போரை நிறுத்தாமல் இஸ்ரேல் தூண்டி அடிப்பதின் காரணம், இதில் சவுதி அரேபியாவும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் பின்னணியில் இருக்கலாம். ஏனால் அவர்கள் தாக்குதலுக்கு உள்ளானது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், துபை, கத்தர் மற்றும் புரூஜ் கலிபா, அபுதாபி எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. நியூயார்க் டைம்ஸ் உடைய செய்தியில இந்த போரை நிறுத்தக்கூடாதுன்னு அவங்க தான் சொன்னாங்க ஏற்கனவே 20 நாளைக்கு முன்னாடி. இப்போதும் அவங்க தான் சொல்றாங்க. இப்போ 3 நாடுகள் ஒன்றாக இருக்காங்க. ஏன்னா ஈரான் அங்கே பிராந்திய வல்லரசாக மாறிவிட்டால் சவுதி அரேபியாவுக்கும் மற்ற யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கும் கதை கொண்டு போக முடியாது. அதனால இப்ப நாளைக்கு இந்த பேச்சுவார்த்தை, இப்போ போர் தொடங்கிட்டது, 250 பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள். அடுத்த கட்டம் மிகப்பெரிய கொதிநிலை அமையும் என்பதுதான் இன்னைக்குள்ள செய்தியாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த செய்தியில நாம உங்களுக்கு தெளிவா இந்த போரினுடைய வீரியம் என்ன, வேறினுடைய போக்கு என்ன, நாளை சமாதான பேச்சுக்கு பிறகு ஏற்பட்ட ரிசல்ட் என்னங்கிறத பேசுவோம். தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.